வணக்கம் மக்களே. துவரம்பருப்பில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுடைய சமையல்களில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உலகெங்கிலும் ஏராளமான பருப்பொகைகளில் மிகவும் முக்கியமாக மனிதர்கள் தினந்தோறும் உண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னா இந்த ஒரு துவரம்பருப்பு. இந்த பருப்பு அனைத்துமே நமது உடல் நலத்திற்கு மிகவும் அத்தியாவசிய சக்திகளை கொண்டு இருக்குது. இதில் நம்மளுடைய நாட்டு சமையலில் பார்த்திங்கன்னா அன்றாடம் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பருப்பு வைத்து சாம்பார் செய்வாங்க. ஸோ அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு பருப்பில் எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம். ஸோ உடல் எடையை கூட ஒரு சிலர் உடலில் அதிக சதைப்பற்று இல்லாமல் மிகவும் மெலிந்த ஒரு தேகம் கொண்டு இருப்பாங்க. இவர்களுடைய உடல் வாக்கு பெருக துவரம்பருப்பை பசு வெண்ணெயில் விட்டு வதக்கி அரிசி சாதம் சாப்பிடும்போது இந்த கலவையுடன் பசுவின் நெய்யை கலந்து சாப்பிட்டனால மெலிந்த தேகம் கொண்டவர்கள் உடல் தசைப்பிடிப்பு உண்டாவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் இரத்த அழுத்தம். நடுத்தர வயது மனிதர்களுக்கு இரத்த அழுத்தம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. துவரம்பருப்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் காணப்படுறதுனால இது இரத்த குழாய் விரிப்பானாக செயல்பட்டு இரத்த ஓட்டத்தை சீராக நடைபெற செய்து இதனால் இரத்த அழுத்தம் குறைந்து உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். எனவே இரத்த அழுத்த பிரச்சனை தீர அடிக்கடி உணவில் துவரம்பருப்பை சேர்த்துக்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் தசைகளின் வலுவிற்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு சத்து புரத சத்து. ஸோ பருப்பு அப்படின்னாலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புரத சத்து நிறைந்தது. ஸோ இந்த புரோட்டீன் அதிகமாக இல்லை, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பருப்புகள் தான். அதிலும் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய இந்த துவரம்பருப்பு ரொம்பவே பயன்படுது. உடலின் தசைகளின் வலுவிற்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு சக்தி வாய்ந்த பருப்பு அப்படின்னா இதுதான். ஸோ வளர்ச்சிக்கு தேவையான புரத சக்தி அதிகமாக இருக்குது. புரதமானது செல்கள், திசுக்கள், எலும்புகள், தசைகளின் உருவாக்கத்திற்கு மிகவும் அவசியமானது. எனவே குழந்தைகள் மற்றும் கடுமையாக உடல் உழைப்பை மேற்கொள்பவர்கள் தினமும் உங்களுடைய உணவில் பருப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த பருப்புனாலே பிடிக்காது. பருப்பால் செய்யப்பட்ட ஒன்றா வேணவே வேணான்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம தினம்தோறும் பருப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அனைவருக்குமே எப்போதாவது பார்த்திங்கன்னா அடிபட்டு காயங்கள், புண்கள் ஏற்படுறது உண்டு. ஸோ இத்தகைய காயங்கள் வெகு விரைவில் ஆறுவதற்கு புரத சக்தி மிகவும் தேவை. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காயங்களை விரைத்து ஆற்றவும் செல்களின் மறு வளர்ச்சிக்கும் புரத சத்து அவசியமானது. எனவே துவரம் பருப்புகளை பக்குவம் செய்து அடிக்கடி சாப்பிடுவதனால மேற்கண்ட எல்லா பயன்களும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வளரும் நாடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கக்கூடியது இரத்த சோகை. ஸோ ரத்தத்தில் ஃபோலேட்டுகளின் குறைபாட்டினால் இரத்த சோகை ஏற்படுது. துவரம் பருப்பில் அபரிவிதமான ஃபோலேட்டுகள் இருக்குதுங்க. எனவே வளரும் நாடுகளில் குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய அனிமியா எனப்படக்கூடிய இரத்த சோகை துவரம்பருப்பு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அனிமியா பிரச்சனை, இரத்தப்போக்கு பிரச்சனை இருக்குது, ரத்தம் நமக்கு உடலில் இல்லவே இல்லை அப்படின்னா கவலையே வேணாம். தினமும் ஒரு கைப்பிடி அளவு இந்த ஒரு பருப்பை சாப்பிட்டுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு புரத சக்தி நமக்கு தேவை அப்படின்னா ஒரு 100 கிராம் பருப்பு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக அடிப்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீக்கம்லாம் ஏற்படுறது ரொம்ப காமனான விஷயம். ஆனால் அந்த ஒரு வீக்கத்தை குறைக்க வழி அப்படின்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட டேப்லெட் வாங்கி போடுவோம், கட்டு போடுவோம், இதெல்லாம் ஒன்று. சிலருக்கு உடலில் உட்பகுதியில் வீக்கம் ஏற்படும். மேலும் இது தீவிரமடையும் போது அலர்ஜியுடன் உண்டாகுது. துவரையில் இருக்கக்கூடிய கனிம சக்திகள் வீக்கத்தை குறைப்பதோடு எதிர்ப்பு அலர்ஜி தன்மையையும் அதிகம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அடிப்பட்ட இடத்துல உண்டாகக்கூடிய வீக்கம் மற்றும் இரத்த கட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்க கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த பருப்புகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பருப்பில் நம்ம என்ன வச்சு சாப்பிடுவோம்? அது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடுவோம். இந்த சாம்பார் புரோட்டீன் நிறைந்த ஒன்றாக இருக்குது. அதுவே நம்ம பருப்பை அதிகமாக சேர்த்துக்கும் போது அது வாயு பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால தான் எப்போதுமே பருப்பை வேக போடும்போது ஒரு 2-3 பல் பூண்டை சேர்த்துக்குவாங்க. பூண்டில் அலிசின் காணப்படுது. இது வாயு பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம பூண்டை சேர்த்து பயன்படுத்தும் போது நமக்கு இந்த மாதிரி வாயு பிரச்சனை ஏற்படாது அப்படின்றதுனால முதல் விஷயமா இது இருக்குது. எத்தகைய நோய்க்கும் நன்மை தரும் அப்படின்னு சொன்னால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இல்லாதவங்க
ரொம்பவே சிரமப்படுவாங்க. அடிக்கடி வந்து ஜலதோஷம், வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வந்து இல்லாதவர்கள் துவரையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்தானது உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துது. இது இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகெங்கிலும் இதயம் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. துவரம் பருப்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்சத்து, குறைந்த அளவு கொழுப்பு சக்தி ஆகியவை இதய நலத்தை வந்து மேம்படுத்துகிறது அப்படின்றாங்க. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்குது. நார்சத்து கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் தேவையான ஒன்று. துவரம் பருப்பில் அடிக்கடி நம்ம வந்து கொழுப்பு சக்தி இருக்கிற ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் முன்னக்கூடிய உணவை நல்லா வந்து செரிமானம் செய்யக்கூடிய சக்தி வந்து எல்லா உணவுகளையும் இருக்க வேண்டும். துவரம் பருப்பில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவை வந்து நன்கு செரிமானம் செய்ய உதவுது. மேலும் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி வெளியேற்றவும் நார் சத்து உதவுது. வயிற்றுப்போக்கு, வாந்தி, மலச்சிக்கல் உள்ளிட்ட செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா அமைது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களெலாம் வந்து பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனை அப்படின்னா அதீத உடல் எடை. ஸோ உடல் எடை குறைய சரியாக வந்து நம்ம உட்கொள்ள வேண்டும், சரியான உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படின்னாவே எல்லாரும் வந்து இந்த சாதம் சாப்பிட்றதை நிறுத்திட்டா போதுங்க இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. அதுக்கு தேவையான சக்திகள் நமக்கு வேணும். ஸோ துவரம் பருப்பை தினமும் சாப்பிட்றதுனால உடலை ரொம்ப ஈஸியாக குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒன்றாக வந்து இந்த ஒரு துவரம் பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் என்ன தான் உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அதிகளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்களா ஓகே, ஆனால் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துவரம் பருப்பில் சோடியம், நார் சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, பசியை கட்டுப்படுத்தவும் உதவக்கூடிய ஒரு பருப்பு அப்படின்னா இதுதான். ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது வந்து உயரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. ஒருவர் வந்து உயரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு வந்து இதனால் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கலாம். எனவே துவரம் பருப்பை தினசரி அடிப்படையான உணவில் நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தடுக்கப்படுது. நீரிழிவு நோயாளிகளுக்கும் துவரம் பருப்பு நன்மை பயக்கும். பொட்டாசியம் இருக்கிறதுனால இந்த பருப்பு இரத்த சர்க்கரையை குறைக்க உதவுது. இருந்தாலும் நீரிழிவு நோயால் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட மருத்துவரிடம் கலந்தோசித்து நம்ம இந்த பருப்பெல்லாம் வந்து உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, கர்ப்பிணி பெண்களுக்கு துவரம் பருப்பு பல நன்மைகளை கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் அமிலம் கருவில் உள்ள குழந்தைகளுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் துவரம் பருப்பை மறக்காமல் பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.